கிட்ட வராதீங்க, அங்கே நில்லுங்க, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நீ கமிஷனரே கூப்பிடு, நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்னா 10 மைலுக்கு அந்தாண்டதான் ஸ்டேஷனே இருக்கு. ஆனா அது சுக்கு 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 சுக்கு. மேடம் புரியல? ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன். யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? தனியா வந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? நல்ல வேலை என்ன சொல்லல, ஒண்ணு சொல்லி இருக்குது. பேபி, வாட் இஸ் யுவர் குட் நேம் ப்ளீஸ்? பிளடி டேம் இட். ஹலோ டாமிட், எங்க அண்ணன் ஏன் இங்க உன்னை கடத்திட்டு வந்தார் தெரியுமா? ஆமா, அந்த தடியங்கிட்ட நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படித்தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார், உன் குடும்பத்தையே இங்க கூட்டி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ. குப்பை மேட கடந்த இடத்த ஏழைங்க கஷ்டப்பட்டு அது குடியிருக்கிற இடமா மாத்தனா, ஓ இடம் ஏன் இடம்னு ஏழமா போடுறீங்க. இதுல வேற நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன இருமாப்பு? சுருக்கமா சொல்றேன், ஏழைங்க இடத்தை அவங்களுக்கே எழுதி கொடுக்கணும். என்னங்க? ஆனா மன்னிப்பு மட்டும் எங்க தலைவர்கிட்டயும் இந்த பாச்சா பூச்சிட்ட கேட்டாதான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனை சுட்டுடு. அவன் போய் சொல்றான், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. அவனை சுடுறியா? மரியாதையா வழிய விடுங்க, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். இது தீபாவளிக்கு அவனை விளையாடி துப்பாக்கி. உன்னால முடிஞ்சா சுட்டுக்கோ. நாங்க இது மாதிரி எத்தனையோ பார்த்தாச்சுப்பா. இத்தனை நேரம் எവിടെ போய்? சினிமாவுக்கு போனேன், இருட்டா இருந்துச்சு, பயந்துட்டு வந்துட்டேன். நீங்க ஆம்பளை இல்ல, பேடி. ஏய், யார பார்த்து பேடின்னு? எங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? ஓடுற ட்ரெயினையே ஒரு கையால நிறுத்தினாரு. அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்து நிறுத்தினாரு, ட்ரெயின் நின்னு போச்சு. அதுக்காக 500 ரூபாய் அபராதம் கட்டினாரு. அது வேற விஷயம். இந்த தாத்தாவை பத்தி உனக்கு தெரியுமா? துப்பாக்கி எடுத்து புலிய பார்த்து ஒரு ஷூட். புலி செத்து போச்சா? அந்த தாத்தா செத்து போச்சு. ஏன்னா அவருக்கு ஞாபகம் வருது, துப்பாக்கியை திருப்பி வச்சு சுட்டாரு, அவரு செத்தாரு. கேட்டா விஷயம் அறியுமா? ஐயா கொடைக்கானல் போயிருக்குன்னு. ஐயா கொடைக்கானல் போயிட்டாரு. ஆமா, பிரியாம எங்க? பிரியாமையா? உள்ள வச்சிருக்கா? கவரை குடிச்சிட்டு வெளியே போயிருக்குன்னு. ரொம்ப கனமா இருக்க, நம்ம சம்பளத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அன்புள்ள கண்ணையாவுக்கு சிநேகிதியுடன் பிக்னிக் போகிறேன், கூடிய விரைவில் வந்து விடுகிறேன். அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், ஏதாவது விசாரித்தால் சமாளித்துக் கொள்ளவும். இப்படிக்கு பிரியா, உன் தலை மீது சத்தியம். ஐயோ, இதுல அதை எழுதவே இல்லையே, நானா சத்தியம் பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றது? பொண்ணை பாத்துக்க சொல்லி ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, இது பாட்டுக்கு பிக்னிக் போயிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு தான் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வீட்டுல வேலை பார்க்கவே கூடாது. ஹலோ, யார் பேசுறது? இன்னும் போன் எடுக்கவே இல்லையா? ஹலோ, இந்த பக்கம் பேசுறது சக்கரவர்த்தி சர்வன்ட், அந்த பக்கம் பேசுறது who are you talk? உங்க முதலாளி சக்கரவர்த்தியை கூப்பிடு. ஒரு வாரம் அப்படியே லைன்ல இருக்க முடியுமா? அடுத்த வாரம் தான் ஊர்ல இருந்தே வர்றாரு. கிண்டலா? பேசுறது யாருன்னு தெரியுமா உனக்கு? சொன்னா தானே புரியும், சோம்பேறி பிளடி. நான் போலீஸ் கமிஷனர் பேசுறேன். ஐயா குட் மார்னிங். இல்ல குட் நைட். நான் சிகரெட் பிடிக்கவே இல்ல ஐயா. பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அவரோட பொண்ணு ஃப்ரீயா இருக்கல? பொண்ணு ஃப்ரீயா இருக்காவா? என்ன சார் நீங்களே எப்படி கேக்குறீங்க? ஓ, ஃப்ரீயாவை கேக்குறீங்களா? அது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிருக்கு. பிக்னிக் போயிருக்கடா? பிக்னிக்? ஹலோ, போலீஸ் கமிஷனர் எதுக்கு ஐயாவை தேடுறாரு? ஒருவேளை ஐயா போன இடத்துல பிட் பாக்கெட் அடிச்சிட்டாரா இருக்கும். இந்த காலத்துல பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கு புரியும்?
பொண்ணு சாப்பிட்டாளா? பொண்ணு சாப்பிட்டாளா? இங்க பாரு கொடுமைய. உங்க அப்பா ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிட மாட்டேன். அண்ணே, அம்மா அண்ணன் கோவம் வந்தா என்ன நடக்கும் எங்களுக்கு தான் தெரியும். சாப்பிடுமா? அந்த அது சாப்பிடும். நீ சீக்கிரம் துருமா. துண்ணுவா. சாப்பிடு. நான் தான் சாப்பிடுறேன்ல, அப்படியே பெல்ட் வச்சு மிரட்டுற. எனக்கு அழுக வருதுல, குழந்தை அழுகுது. போங்க. இப்ப போறியா இல்லையா? பாப்பா நீ துருவா. நீ சாப்பிடு கண்ணா. கொஞ்சம் நில்லுங்க. வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு 2 மணி நாளா வர்றேன். எப்ப பார்த்தாலும் கடை பூட்டியே கிடக்கு. ஆமா, நம்ம வாங்கி இருக்கிறது 1 வார தவணை. நீ பாட்டுல அங்க போறோம் இங்க போறோம்னு வெளியூருக்கு போயிட்டா எப்படி? என் தம்பி, அந்த சக்கரவர்த்தியோட ஆளு என்னதான் பேசினா உங்ககிட்ட? இந்த இடத்துக்கு என்ன விலை தான் சொன்னான்? அவங்க சொல்ற விலை உங்க யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படின்னா கெடு முடிஞ்சதும் சக்கரவர்த்தி ஐயா வந்து இந்த இடத்தை காலி பண்ண சொல்லிட்டாருன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க தம்பி போறது? அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னப்பா சொல்ற? இந்த இடத்துல நம்ம நிரந்தரமா குடியிருக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் தம்பி. நான் வரேன். டேய், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் அடிச்ச? நான் பாடும்போது நீ என்ன பாடுற? உனக்கு தான் அடுத்த வரி தெரியலையே, எடுத்து கொடுத்த இது தப்பா?
இந்த பாட்டை மட்டும் நீ எடுத்து கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அடுத்த வரி என்ன? அடிக்க கூடாது. அடிக்க மாட்டேன். அவன் என்னை போலவே இருப்பான். என்ன சிஸ்டர் பசிக்குதா? டேய் எனக்கு தெரியும், எடுத்து விடுறா. இந்த தின்னு. வேண்டாம், பசிக்கல. எனக்கு டெய்லி பேப்பர் படிக்கிறது வழக்கம். நீங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வரீங்களா? நான் வாங்கிட்டு வர்றேன். டேய் நான் தான் வாங்கிட்டு வருவேன். 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 ஷோ, இதுக்கே சண்டை போடுறீங்க? 2 பேருமே போய் வாங்கிட்டு வந்துருங்க. This is correct. Come on. யாருமே இல்ல, இங்க இருந்து தப்பிச்ச வேண்டியதுதான். எங்க கிளம்பிட்டேன்? ஒண்ணுல உள்ள தனியா இருக்க ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதா? ஏதாவது விளையாடுமா? விளையாடலாமே. என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? ஆமா ஆமா, நான் சின்ன பிள்ளைங்க விளையாண்டது. ஆமா, யாரு கண்ணை புத்திக்கிறது? 2ல ஒண்ணு நீதான். நான் நினைச்சேன் நீ கண்ணை பத்து. புத்திக்கிட்டேன். ஜூட்டா இல்ல இல்ல, ஜூட்டா ஜூட்டா. மேல போயிட்டியா கல்லி? பேப்பர் வாங்கிட்டு உனக்கு என்ன வச்சான்? இங்கிலீஷ் பேப்பர் 1 கிலோ, தமிழ் பேப்பர் 1 கிலோ வாங்கி வந்துட்டேன். ஐயோ, நான் இங்கிலீஷ் பேப்பர் கேட்டேன். அவுட். ஏய், என்னடா அவுட்? ஒண்ணுலடா பூச்சி, நாங்க கண்ணாமூச்சி விளையாண்டோம். ஆமா, லாட்டு சீட்டு விழுந்துச்சா பாத்தியா? நாம கொடுத்து வச்சது அவ்வளவு. அப்ப நம்ம லட்சாதிபதி ஆக மாட்டோமா? யார் சொன்னது? சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம். எப்படி எப்படி? நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஆளுக்கு ₹1,00,000 தருவேன். என்னமா செய்யணும்? என்ன இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா வரும்போது பணத்தோட வருவேன். நல்ல ஐடியா. செக்கா கேஷ். நேரா வீட்டுக்கு போறீங்க. ஒரு நிமிஷம். பீரவை திறக்கிற, கட்டு கட்டா பணத்தை எடுத்து பெட்டியில வைக்கிற, நேர கார் எடுத்து வந்து பெட்டியோட கடல்ல விட்டுற. அட சரதா போமா. வாழ்ந்தாலும் என் கண்ணோட தான் வாழ்வோம், செத்தாலும் என் கண்ணோட தான் சாவோம். இங்க பாருமா, நாங்க பணத்துக்கு அடிமையாக மாட்டோம், பதவிக்கு அடிமையாக மாட்டோம், இந்த மண்ணுக்கு அடிமையாக மாட்டோம், மண்ணுக்கு அடிமையாக மாட்டோம். சுருக்கமா சொன்னா நாங்க எதுக்குமே அடிமையாக மாட்டோம். இத ஒண்ணு போனால் போகட்டும் போடா, இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த வீட்டில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? அந்த வெங்கிட்டியா? ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணு போயிடுச்சு தெரியுமா? இல்லடா? ஆமா ஆமா,